கடந்த ஒரு 6 பதிவுகளை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக நான் கொடுத்திருக்கிறேன். இது 7வது பதிவாக உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன். வாங்க நம்ம இந்த வீடியோவில் இந்த பதிவை பார்ப்போம். தன் உயிரை போராடி கொண்டே இருந்து தன் தாயின் மடியில் உறங்கி சரித்து கிடந்த அவள் திடீரென தண்ணீர் 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 என்று கேட்டாள். அன்று அவள் வாய் தண்ணீரை கடகடகடவென குடித்த போதுதான் அவளுக்கு தெரியாத ஒன்று அங்கே புரண்டு விட்டது. அங்கு இருந்த தாய் தந்தையருக்கும் புரியாத ஒன்று அங்கே நடந்துள்ளது. அப்போதுதான் அவள் அங்கிருந்த போது அங்கே இருந்து கொண்டு தண்ணீரை கடகடவென குடித்தவள் தன் அம்மாவிடம் சொன்னாள், எல்லோரை விட்டு பிரிந்து செல்லும் இந்த நாள் என்னால் மறக்க முடியாத நாளாக அமையும் என்று தற்காப்புக்காக சொன்ன இத்தனை கண்ணீர்களை கும்பர வைத்தது அந்த காட்சி. அன்று மடியில் சாய்ந்தவள் தன் கண்களை முடித்து மரணித்துக் கொண்டதை யாரால் தாங்கிக்க முடியும் அவளின் நிலைமை? அன்று அவள் தன் உயிரை பணைய வைத்து கொண்டு அன்று அவளுடைய மரணம் அதில் அருகில் இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் அத்தனை உள்ளங்களுக்கும் அவளின் இரக்கம் கண்ணீரை கொடுத்ததை நாம் உணர முடிகிறது. இதை ஒருவர் என்னிடம் சொல்லும் கதை அல்ல, நிஜம் என்று சொன்னபோது கேட்கும்போதே எனக்கு கண்ணீர் வடிந்தது. இதை வெளியில் சொல்ல வேண்டும், பல பேர்களிடம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவுகளை நான் விட்டிருக்கிறேன். 6 பதிவுகளை பிடித்திருக்கிறேன். இது 7வது பதிவாக இடுகிறேன் என்பதை உங்களுக்கு நினைவாக சொல்கிறேன். நீங்கள் 6 பதிவுகளை பார்க்க வேண்டும் என்றால் என் சேனல் மூலமாகத்தான் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். இது 7வது பதிவு. இந்த பதிவில் அவள் மரணித்துக் கொண்டதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறது. இந்த பதிவு அவள் மரணம் பல கண்ணீர்கள் அடங்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். அவள் மரணித்த போது பின்னர் அவளை போஸ்ட்மார்ட்டம் செய்த போதும் கூட தனது 3 நாட்களை தங்க வைத்தது. அவரை பார்க்க வந்த உறவினர்களும் குடும்பங்களும் கண்ணீர் வழி அத்தனை பேரும் அழுத காட்சிகள் ஒரு குடும்பத்தின் ஓலக்குரல் கேட்கிறது. அத்தனை 15 வருடங்களுக்கு முன்னே நடந்த இந்த சம்பவம் எப்படி இருந்திருக்கும் அந்த குடும்பத்தின் வலிகள். ஆனால் இந்த பெண்ணின் மரணத்தை குறித்து நாம் பேசும்போது எப்பேற்பட்ட வலிகளை கொடுத்திருக்கும் என்பதை நாம் ஒவ்வொரு பெண்களும் உணருங்கள். இது போன்ற ஒவ்வொரு பெண்களும் உணர்ந்து செயல்படுங்கள். மரணம் எல்லோருக்கும் ஒரு முறைதான் வரும். ஆனால் 4 வருடங்கள் ஒரு மனிதன் மரணத்தையே சந்தித்திருந்து வாழ்ந்திருக்கிறார் என்றார். அதைவிட வலிகள் இந்த உலகில் எதுவும் இல்லை என்பதை இந்த மரணத்தின் மூலமாக அத்தனை பேர்களுக்கும் புரிந்திருக்கும். அதுபோல் வழக்கு நடந்த மரணம் உங்களுக்கும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டே வந்தேன். ஆனால் வீடியோவை அத்தனை பேர்கள் யாரும் அதை பார்க்கவில்லை. பார்க்காத போது தன் மன உளைச்சலில் கொஞ்ச நாளைக்கு வீடியோ போடாமலே பதிவுகளை முடித்து கொள்ள வேண்டும் நோக்கத்தில்தான் 7வது பதிவாக அவளை மரணித்து கொண்ட அந்த விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கொஞ்சம் திட்டம் தீட்டிதான் இதை சொல்கிறேன். இத்தனையும் நடந்ததுக்கு காரணம் எப்பேற்பட்ட காரணம் என்று நீங்கள் முன்னாடி சென்று பார்த்தால் அவளுடைய பதிவுகளில் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அந்த விளக்கத்தின் மாறாக இந்த பதிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். என் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க வேண்டும். பார்த்தால் விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இப்படி நடக்கிறதா என்ற அதிர்ச்சியும் ஆச்சரியத்தை கொடுக்கும் அளவுக்கு பல விஷயங்கள் பல சம்பவங்கள் இந்த வீடியோக்குள்ளும் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோக்குள்ளும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பிள்ளைகளை காப்பாற்றியது பெற்றவர்களின் கடமை என்பதை உணருங்கள். பிள்ளை இழப்பதில் நாம் பெற்றவரும் முன்துணையாக இருக்கிறோம் என்பதை நன்கு உணருங்கள். இதுதான் ஒரு மரணத்தின் விழிகள். அவளை 4 வருடம் கொன்று கொலையாற்று செய்த போது அப்போது எடுத்த வழிகளும் காரணங்களும் ஒரே நாள் அவள் சந்தோஷமாக அந்த மரணத்தை அடைந்த போதுதான் அவளின் வலிகள் குறைந்தது என்று நினைத்திருப்பாள். ஒரு நிமிடம் தன்னை காப்பாற்ற இந்த உலகில் யாரும் இல்லை என்ற அனாதை போல் சென்ற அவளின் உடல்கள் தன்னை காப்பாற்ற இந்த உலகில் இறைவன் கூட கை கொடுக்கவில்லை என்ற ஏக்கம் எப்படி அது பிஞ்சு முகமாக சென்று தன் இளம் வயதிலே தன் உயிரை மாய்த்து கொண்டு அவளின் மரணம் நம் கண்ணில் கண்ணீரை வடிக்கிறதல்லவா? அத்தனை நெஞ்சங்களில் குமுறல் அந்த மரணத்தில் உள்ளது. அன்பானவர்களே, இந்த மரணத்துக்காக ஒரு விழிகள் துறப்போம். இந்த மரணத்துக்காக பல விழிகளை நாம் திறந்து வைப்போம்.
இந்த மரணத்திற்காக பல காரணங்களை நமக்கு முயற்சி செய்து வாழுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவை இடுகிறேன். உங்களுக்காக பெஞ்சமின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.